வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸில் எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ் இப்போ அடுத்து இந்த வீக்கெண்டில் நடக்குது. அது இல்லாமல் அடுத்து ஐபிபிஎஸ் பிஓட ப்ரிலிம்ஸும் வந்துடும் மோஸ்ட்லி. அதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் மஸ்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பார்த்து கரெக்டாக அட்டன் பண்ணீங்க. 100% அக்யூரசி வராது. சம்டைம்ஸ் 95% அந்த மாதிரி உங்களால் வைக்க முடிஞ்சுது. ஒரு டீசென்ட் அட்டெம்ப்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாபிக் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்ட்ஸ். குவான்ட்ஸ் தான் எப்படின்னா ரொம்ப ஹை ஸ்கோரிங் டாபிக்னு இல்லை, ரீசனிங் தான் எல்லாருக்குமே இருக்கும். பட் இதில் தான் ரொம்ப சிரமப்படாமல் எடுக்கலாம். அட்லீஸ்ட் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலே போதும், ஈஸியாக இதில் ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப மெனக்கெட்டு ரீசனிங் மாதிரி பசில்ஸில் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கணும். நியூமரிக்கல் எபிலிட்டி குவான்ட்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அது ரொம்ப பேசிக்ஸ் தான். அதே இது அப்படியே டிஏல கண்டினியூ ஆகும். அந்த சிம்பிளிஃபிகேஷனுங்கிறதே தான். என்ன ஒரே டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே உங்களுக்கு எதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஈக்குவேஷனாகவே கொடுத்துருவாங்க. அதுவே டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஈக்குவேஷனை எப்படி ஈக்குவேஷன் கேட்டிருக்க கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் நல்லா தெரிஞ்சுது அப்படின்னாலே நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்லையும் ஸ்கோர் பண்ணலாம், டிஐலையும் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்படி பார்த்தாலே சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 5 மார்க் மினிமம் வந்துடும். டிஐயில் 2 கொஷின் கேரண்டீடாக வரும் அப்படிங்கிறப்ப அதுலேயே 15 மார்க் ஆயிடுச்சு. அது இல்லாமல் அப்ளிகேஷன் சம்ஸில் இது இல்லாமல் நம்பர் சீரீஸ் இருக்கும். நம்பர் சீரீஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அவ்வளோதான். அது இல்லாமல் அப்ளிகேஷன் சம்மில் இப்படி இருந்தாலும் 10 மார்க்குக்கு கொஷின் கேட்பாங்க. ஆனால் அதுலேயுமே ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் வரும். எப்படின்னா அந்த ஆவரேஜ் வச்சு கேட்பாங்க, அது இல்லாமல் மிக்சர் வச்சு கேட்பாங்க, அது இல்லாமல் டைம் அண்ட் ஒர்க் வச்சு கேட்பாங்க. அந்த இதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம், எப்படி எப்படி எந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வரும், இதெல்லாம் ஈஸியான டாபிக்ஸ் அப்ளிகேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இதில் நீங்கள் மினிமம் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன், டிஐ, அப்ளிகேஷன் சம்ஸில் ஒரு 5 மார்க் அந்த மாதிரி எடுத்துட்டாலே மினிமம் உங்களுக்கு 20 மார்க் கேரண்டீடாக வந்துடும். அடுத்து ரீசனிங். ரீசனிங்கில் பசல் எப்படி இருந்தாலும் ஒரு கொஷின் வந்துடும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். அது உங்களுக்கு நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாலே அதில் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது என்ன கொஞ்சம் இப்போது 5 மார்க்குன்னா 5 மார்க் 5 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காது. சம்டைம்ஸ் மேபி 6 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஆஸ் லாங் அஸ் நீங்கள் இதில் கொஞ்சம் செலவு பண்ணி ரீசனிங்கில் மற்ற இதுன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்இக்வாலிட்டி டாபிக் இருக்குது. அது உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம்லாம் தேவையே படாது. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸில் உங்களுக்கு சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி கொஷின்ஸ் ஒரு 3-4 கொஷின்ஸ் வரலாம். அதில் நீங்கள் அதில் நீங்கள் இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போட்டு ரீசனிங் இந்த இதில் பசல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி தான் பிளான் பண்ணணும். நீங்கள் 5 நிமிஷத்தில் போட முடியாது இந்த கொஷினை அப்படின்லாம் டச்சே பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா டீசென்ட் ஸ்கோர் வராமல் போயிடும். அது இல்லாமல் சிலாஜிசம்க்கு நம்ம ஆல்ரெடி பேசிக் கான்செப்ட்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன எப்படி அட்டன் பண்ணணும், வென் டயக்ராம் மட்டுமே வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்முலாலாம் ட்ரை பண்ணி நம்பிட்டு இருந்தீங்கன்னா வைங்களேன், திடீர்னு கண்டிப்பாக சொல்கிறேன், எஸ்பிஐ புதுசாக ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க. எவ்ரி இயர் ஏதாவது ஒரு புது கான்செப்டை கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் ஒர்க் அவுட்டே ஆகாது சிலாஜிசமில். அது ஒன்று 5 மார்க் வந்துடும். இன்இக்வாலிட்டி அட்லீஸ்ட் ஒரு 3 கொஷின்ஸ் வரும். பிளட் ரிலேஷன் ஒரு 2 கொஷின்ஸ் மினிமம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இருக்கப்ப அதுலேயுமே உங்களுக்கு ஒரு 20 மார்க்குங்கிறது செக்யூர் பண்ணலாம். அது இல்லாமல் இங்கிலீஷ் கடைசியாக. இங்கிலீஷில் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு படிங்க. ஹிந்து பேப்பர் இல்லை வேறு ஏதாவது என்ன கிடைக்குதோ இங்கிலீஷில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே படிங்க. வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. அப்படி ஆச்சு அப்படின்னாலே ஏன்னா இங்கிலீஷில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தான் எதிர்பார்க்காத பேட்டர்னில் தான் அவங்க கொஷின் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட்டு ஒரு 10 மார்க்கு திடீர்னு புதுசாக அதாவது ஒரு பேட்டர்ன் கொஷினை கொண்டு வருவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அதில் எதையுமே எதிர்பார்த்துட்டு இது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றலாம் போகவே முடியாது இங்கிலீஷை பொறுத்த வரைக்குமே. இங்கிலீஷ்லாம் ஆனால்
ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக வரும் 5 மார்க்குக்கு. அதுவும் உங்களுக்கு வந்துட்டு ஹிந்துல இருந்து தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஹிந்துல ஏதாவது எடிட்டோரியல் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருப்பாங்க. அது இல்லாமல் எரர் ஸ்பாட்டிங், கிளாஸ் டெஸ்ட் இதெல்லாம் 5 மார்க்குக்கு வரும். இதுலேயுமே ஒரு 20 மார்க்கு கேட்டுருவாங்க. அது இல்லாமல் புதுசாக ஏதாவது ஒரு பேட்டர்னை கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகாமல் இங்கிலீஷில் வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய படிங்க. ஹிந்து அந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு என்னது அந்த நாலேஜ்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு இப்போ இங்கே இது வருமா வராதா, இந்த இது வருமா, எரர் ஸ்பாட்டிங்லாம் ஈஸி ஆயிரும் உங்களுக்கு. அதனால ஜஸ்ட் இங்கிலீஷ்க்கெல்லாம் போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஏதாவது எடிட்டோரியல்ஸ் டெய்லியும் படிங்க. நம்ம சேனல்லையுமே வந்துட்டு டெலகிராம் சேனல்லையுமே போட்டுட்ருக்கோம் வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படியெல்லாம். இந்த மாதிரி பேசிக் டாபிக்ஸை வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணாலே வந்துட்டு கேரண்டீடாக ஒரு 60ங்கிறது ஒரு டீசென்ட் ஸ்கோர். டீசென்ட் ஸ்கோர் தான், அது சேஃப் ஸ்கோர் கிடையாது. டீசெண்டாக எடுக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பண்ணாலே போதும். ஸோ பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்க எஸ்பிஐ பிஓ எக்ஸாம்ஸில். தேங்க்யூ.